ரிதி வணக்கம். தமிழ் சினிமாவின் லேடி சூப்பர் ஸ்டார் என்ற ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடியவர் நயன்தாரா. அவருக்கும் இயக்குனர் விக்னேஷ் சிவனுக்கும் கடந்த 2022ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. அந்த திருமணம் தொடர்பான அது ஆவண படமாக எடுக்கப்பட்டு அது இணையத்தில் வெளியிடுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. ஆனால் அந்த பணிகள் வெளியாவதில் மிகப்பெரிய தாமதம் ஏற்பட்டது. அந்த தாமதத்துக்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக அது குறித்த தகவல் வெளியாகும் போதுதான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செய்திகள் வந்திருக்கின்றது. குறிப்பாக ஒரு வழியாக பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு நவம்பர் 18ஆம் தேதி அன்று அந்த ஆவணப்படம் விக்னேஷ் சிவன் நயன்தாரா திருமணம் தொடர்பான ஆவணப்படம் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் இதற்கான தாமதம் என்ன என்ற கேள்வி எழும்போதுதான் அது குறித்து பதிலில் நடிகர் தனுஷ் தான் இதற்கு காரணம் என்பது குறித்து நடிகை நயன்தாரா இன்ஸ்டாவில் மிகப்பெரிய ஒரு பதிவு வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சில முக்கியமான பாயிண்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது அதில் குறிப்பாக தனுஷுக்கு என் மீதும் என்னுடைய கணவர் மீதும் தனிப்பட்ட வெறுப்பு பழிவாங்கும் நடவடிக்கையால் நாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று 2 ஆண்டுகள் ஆகியும், அதாவது திருமணம் ஆகியும் 2 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட விக்னேஷ் சிவன் நயன்தாரா திருமண வீடியோ வெளியிடப்படாமல் இருந்து வந்த நிலையில் தாமதத்துக்கான காரணத்தை நயன்தாரா தெரிவிக்கும் போதுதான் இந்த தகவல் வெளியாக இருக்கிறது. நானும் ரவுடிதான் பிரச்சனையுடைய பாடலை தங்களுடைய வீடியோவில் பயன்படுத்த தயாரிப்பாளர் தனுஷிடம் அனுமதி கோரியிருந்தோம். ஆனால் அதற்கு அவர் அனுமதி தரவில்லை. அதற்காக அவர் தாமதித்தார். 2 ஆண்டுகள் நாங்கள் காத்திருந்தோம். 2 ஆண்டுகளாகியும் அவர் எந்த விதமான பதிலும் தெரிவிக்கவில்லை என்று நடிகை நயன்தாரா குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு பிறகுதான் அந்த ஆவணப்படம் தொடர்பான ட்ரெய்லரில் 3 வினாடிகள் நானும் ரவுடிதான் படத்தினுடைய காட்சி இடம்பெற்றன. அதற்கு பிறகு அதற்கு முறையாக அனுமதி கேட்டோம். ஆனால் அனுமதி கொடுக்கவில்லை. இருந்தாலும் கூட அது தொடர்பாக 3 வினாடிகள் அந்த ட்ரெய்லரில் காட்சியில் வெளியிடப்படும் போதுதான் அதற்கு நஷ்ட ஈடாக காப்பிரைட் என்று சொல்லக்கூடிய அதன் உரிமத்துக்காக 10 கோடி தர வேண்டும் என்று நடிகர் தனுஷ் நயன்தாராவுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார். அதனால் அதிர்ச்சி அடைந்த நயன்தாரா அதற்கான காரணத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். அவருடைய இன்ஸ்டா பதிவில், நயன்தாரோட இன்ஸ்டா பதிவில் அவர் கிட்டத்தட்ட பல பக்கங்கள் அடங்கி அதற்கு விளக்கம் தொடர்பான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் அவர் முதலில் அந்த பதிலை அவர் தொடங்கும் போது மதிப்பிற்குரிய தனுஷ் சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா பிரதர் ஆஃப் செல்வராகவன் என குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு ஒரு காரணம் இருக்கு. ஏனென்றால் அவர் அப்படி குறிப்பிட்டது, நீங்கள் ஒரு சினிமா பின்னணி கொண்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். ஆனால் நானோ தனிப்பட்ட முறையில் தனி ஆளாக வந்து பல போராட்டங்களை எதிர்கொண்டு அதற்கு பிறகு நான் ஒரு பெரிய இடத்திற்கு வந்திருக்கின்றேன் என்பதை குறிப்பிடும் வகையில் தான் அவர் தனுஷ் சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா பிரதர் ஆஃப் செல்வராகவன் என குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்பது, உங்களுடைய தொடர்ச்சியான பழிவாங்கும் நடவடிக்கைகளால் நானும் எனது கணவரும் மட்டுமில்லாமல் ஆவணப்பட பணியில் அர்ப்பணிப்போடு பங்காற்றிய ஒவ்வொருவரும் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கும். காதல் திருமணம் உள்ளிட்ட என்னுடைய வாழ்வின் மகிழ்வான தருணங்கள் இடம்பெற்றக்கூடிய இந்த ஆவணப்படத்தில் என்னுடைய வாழ்வின் மகத்துவமான காதலை கண்டடைந்து நானும் ரவுடிதான் திரைப்படம் இல்லாததன் வழி மிகவும் கொடுமையானது என்று தெரிவித்திருக்கிறார். இணையத்தில் எங்களுடைய ஆவணப்படம் வெளியாவது தொடர்பான அந்த நானும் ரவுடிதான் படத்தினுடைய காட்சிகளையும் பாடல்களையும் புகைப்படங்களையும் பயன்படுத்தும் வகையில் உங்களிடம் இருந்து தடையில்லா சான்று பெறுவதற்காக 2 ஆண்டுகள் காத்திருந்தோம். எங்களுடைய எல்லா போராட்டங்களுக்கும் பலனளிக்காத நிலையில் அதன் முடிவையே கைவிட்டு ஆவணப்படத்தை திருத்தங்கள் செய்தோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்படியானால் 2 ஆண்டுகளாக காத்திருந்தும் அதற்கு நடிகர் தனுஷ் அனுமதி வழங்கவில்லை என்பது இந்த மூலமாக தெரிய வந்திருக்கிறது. அதாவது இந்த மோதலுக்கான காரணம் என்ன? ஏன் நடிகர் நயன்தாரா பொறுத்தவரையில் தனுஷுடன் ஏற்கனவே யாரடி நீ மோகினி படத்தில் நடித்திருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர் நயன்தாராவோடு சகஜமாக பேசக்கூடியவர், விக்னேஷ் சிவனோடும் அவர் நடித்திருக்கிறார், அவரோடும் சகஜமாக பேசக்கூடியவர். இருந்தாலும் கூட நடிகர் நயன்தாரா தனுஷ் மீது இந்த அளவு குற்றச்சாட்டுவதற்கான காரணம் என்ன, அதனுடைய பின்னணி என்ன என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்திருக்கிறது. அதற்கு பல சான்றுகள் இதற்கு முன்பாக நடைபெற்ற பல விடயங்கள் நாம் குறிப்பிட்டு பேசலாம். குறிப்பாக நடிகர் தனுஷை பொறுத்தவரையில் அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் தற்போது அல்ல, இதற்கு முன்பாகவே தனுஷ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுதான் வருகின்றன. ஆனால் பெரிய அளவில் வெல்லாமல் இருந்தாலும் கூட தற்போது நயன்தாரா குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் போதுதான் அந்த பழைய குற்றச்சாட்டுகளை பேச வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது பாடகி சுசித்ரா முன்வைத்த குற்றச்சாட்டு என்பது இது இன்றளவும் யாராலும் மறக்க முடியாது. பாடகி சுசித்ராவுடைய முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டை முன்வைத்தார். அப்போது எங்களுடைய பிரிவுக்கு மிக முக்கிய காரணமே தனுஷ் என்றுதான் அவர் குறிப்பிட்டிருந்தார். தனுஷ் அதே போன்று தன்னுடைய முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் ஆகியோருடைய இடையான உறவு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது, அவருடைய பேச்சு நடவடிக்கை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது உள்ளிட்ட பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அப்படியா இருக்கக்கூடிய பட்சத்தில் பாடகி சுசித்ராவினுடைய அந்த திருமணம் வாழ்க்கை முடிவுக்கு வந்தது தனுஷ் தான் காரணம் என்பது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுசித்ரா தெரிவித்திருந்தார்.
அதற்கு பிறகு 2016ஆம் ஆண்டு நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்த ரெமோ படம் வெளியீட்டு நிகழ்ச்சியின் போது கூட நடிகர் சிவகார்த்தி மேடையில் கதறி அழுதார். அதாவது என்னை வாழ விடுங்கள், அதாவது மிரட்டுகிறார்கள், என்னை வளர விடாமல் தடுக்கிறார்கள், ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்றெல்லாம் அவர் மேடையில் அழுதார். அது அப்போதும் அவர் இந்த தனுஷை குறிப்பிட்டு தான் அழுதார் என்றெல்லாம் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வந்தது. அதற்கு பிறகு நடிகர் தனுஷ், ஐஸ்வர்யா தனுஷ் இருவருக்கும் இடையிலான அந்த திருமண உறவு என்பது முடிவு ஏற்பட்டது. அதற்கு பல குற்றச்சாட்டுகள், பல நடிகைகள் தனுஷ் மீது குற்றச்சாட்டுகளாம் மறைமுகமாக தெரிவித்து வந்ததாகலாம் கூறப்பட்டது. இப்படியாக நடிகர் தனுஷ் மீது கடந்த காலங்களில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக இருந்துதான் வந்திருக்கின்றது. அதனுடைய தொடர்ச்சியாகவே நடிகர் நயன்தாரா கூடிய குற்றச்சாட்டும் பார்க்கப்படுகிறது. என்றால் நடிகர் நயன்தாரா பொறுத்தவரையில் அவர் தமிழ் சினிமாவில் லேடி சூப்பர் ஸ்டாராக கொண்டாடப்பட்டு அவருடைய ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறார். ஆனால் அவருடைய அந்த ஆவணப்படம் வெளியிடுவதில் நடிகர் தனுஷ் தான் தடையாக இருந்தார். 10 கோடி, அதாவது 3 நொடிகள் இடம்பெற்ற அந்த படத்துக்காக, ஏனென்றால் நானும் ரோஹிதான் படத்துடைய தயாரிப்பாளர் தனுஷ் தான். அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்சி இடம்பெறுவதற்காக நாங்கள் அனுமதி கேட்டோம். 2 ஆண்டுகளாக அனுமதி தரவில்லை. அதற்கு பிறகு ட்ரெய்லரில் 3 நொடிகள் தான் இடம்பெற்றன. அதற்கு 10 கோடி கேட்டு கடிதம் அனுப்பியிருக்கிறார். ஆனால் மற்ற இயக்குநர்கள், மற்ற தயாரிப்பாளர்கள் என்னுடைய வாழ்நாளில் நான் நடித்த பல படங்களில் இருக்கக்கூடிய அந்த இனிமையான சம்பவங்களை பகிர்வதற்காக அனுமதி கேட்ட போது மற்ற இயக்குநர்கள், நடிகர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லாம் அன்போடு அனுமதி கொடுத்தார்கள். ஆனால் தனுஷ் மட்டுமே அனுமதி கொடுக்கவில்லை என்று பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டு தான் தற்போது தமிழ் சினிமாவில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக நயன்தாராவுடைய கணவர் விக்னேஷ் சிவன் ஒரு பதிவு போட்டிருக்கிறார். அந்த பதிவில் ஏற்கனவே தனுஷ் ஒரு மேடையில் பேசிய பேச்சு வெளியிட்டு அந்த பதிவை அவர் வெளியிட்டிருக்கிறார். அதாவது அந்த பதிவில் அவர் என்ன சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் ஒதுங்கி விடுங்கள், ஏன் வெறுக்கிறீர்கள் என்றெல்லாம் தனுஷ் பேசியிருக்கிறார். தனுஷ் பேசிய வீடியோவை விக்னேஷ் சிவன் வெளியிட்டு, நீங்கள் இப்படியெல்லாம் மேடையில் பேசும்போது ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மட்டும் ஏன் அதுக்கு முரணாக உள்ளீர்கள், வெளியில் பேசும்போது ஒரு இனிமையாக பேசுகிறீர்கள், ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட குணமும் தனிப்பட்ட வாழ்க்கையும் அதற்கு எதிர்மறையாக உள்ளது என்று குறிப்பிடும் வகையில் தனுஷ் பேசிய பேச்சுகள் அடங்கிய வீடியோவை விக்னேஷ் வெளியிட்டு வாழுங்கள், வாழ விடுங்கள் என குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு அதைவிட மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், நயன்தாரா பதிவிட்ட இன்ஸ்டா பதிவு அதிக லைக்குகளையும் பெற்று வருகின்றது. அதில் குறிப்பாக பல முன்னணி நடிகைகள் நயன்தாராவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் நயன்தாராவுடைய இன்ஸ்டா பதிவுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். அதிலும் ஸ்ருதிஹாசன், கமல்ஹாசனுடைய மகள் ஸ்ருதிஹாசன் தனுஷுடன் ஒரு படம் நடித்திருக்கிறார். அதே போன்று நடிகை பார்வதி தனுஷுடன் நடித்திருக்கிறார். நடிகர் நஸ்ரியாவும் நடித்திருக்கிறார். அனுபமா, அஞ்சு குரியன், ஐஸ்வர்யா லட்சுமி ஆகியோர் பல முன்னணி நடிகர்கள், தனுஷோடு நடித்த பல முன்னணி நடிகர்களே நயன்தாராவுடைய பதிவுக்கு ஆதரவு தெரிவிப்பதன் மூலமாக, அப்படி என்றால் தனுஷ் உண்மையிலே அப்படிப்பட்ட குணம் கொண்டவர் தானா என்ற கேள்வி இதன் மூலமாக எழுகிறது. ஏனென்றால் நயன்தாரா தனுஷ் மீது அதிருப்தி தெரிவித்து எழுதிய கடிதத்திற்கு பல முன்னணி நடிகைகள், அதுவும் தனுஷோடு நடித்த நடிகைகளே நயன்தாராவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் போது அது தனுஷுக்கு எதிரான நிலைப்பாட்டில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி என்றால் தனுஷ் உண்மையிலே அது போன்ற குணாதிசயம் கொண்டவர் தானா என்ற கேள்வியும் இதன் மூலமாக எழுகிறது. இப்படியாக இந்த குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுக்கு விளக்கம் தர நடிகர் தனுஷ் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இது வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் என்னென்ன தாக்கத்தை ஏற்படும் தமிழ் சினிமாவில் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.